தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 25வது வாரம் திங்கட்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, என் வாழ்வின் தொடக்கமாக என் தேவன் இருக்கின்றார். என் சார்பாக ஆண்டவர் செயல்படுகின்றார். இந்த நாளும் இந்த வாரம் எனக்கு அருள் மிகுந்த நாளாக இருக்கும் என்கிற நம்பிக்கையிலே புதிய நாளில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற உங்களை ஆண்டவர் தன் அற்புத கரத்தால் தாங்குவாராக. உங்களையும் உங்களுடைய வாழ்வின் எல்லா நிலைகளையும் ஆசீர்வதித்து இந்த நாள் முழுதும் அவரிலே மகிழ்ந்திருக்க அருள் புரிவாராக. இத்தகைய அருளை பெற்றுக்கொள்ள நானும் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இந்த நாளிலே திருமண நாளையோ பிற நாட்களையோ கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, தூண்டல் ஒரு செயலை செய்வதற்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியது. தூண்டல் என்பது ஆவியினுடைய மிகப்பெரிய செயல்பாடாக இருக்கிறது. ஆவியால் தூண்டப்பட்டவர்கள் இயேசுவின் சாட்சிகளாக மாறினார்கள். ஆவியால் தூண்டப்பட்டு வாழ்ந்தவர்கள் இயேசுவை எல்லா இடங்களிலும் சென்று பறைசாற்றுகின்ற என்று சொல்லி திருத்தூதர் மணி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இப்படி தூண்டல் யாருக்கு வருகின்றது? கடவுள் தேர்ந்தெடுத்த மனிதர்களுக்கு. விடுதலை பயணங்களை பார்க்கின்ற பொழுது எகிப்திலிருந்து பயந்து ஓடிய மோசேவை கடவுள் தூண்டி மீண்டும் எகிப்துக்கு அனுப்புகின்றார். அங்கிருந்து தன்னுடைய மக்களை மீட்டு கொண்டு வருவதற்கு ஒரு கருவியாக அவரை மாற்றுகின்றார். மிதியானியர்களுக்கு பயந்து கொண்டு கிதையோன் திராட்சை ஆலையிலே கோதுமையை அடித்து கொண்டு இருக்கின்றார். இப்படி பயந்து கொண்டிருந்த அந்த கிதையோனை கடவுள் தேர்ந்தெடுத்து அவரை தூண்டுகின்றார். மிதியானியருக்கு எதிராக போர் புரிந்து மிதியானியிடமிருந்து இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஒப்பற்ற கருவியாக கடவுள் அவரை மாற்றுகின்றார். புதிய ஏற்பாட்டிலே சவுலாக தெரிந்து கொண்டிருந்தவர் கடவுளை தூண்டுதலை பெற்று பவுலாக மாற்றப்படுகின்றார். அந்த தூண்டுதல் தான் அவரை புறவினத்தில் அப்போஸ்தலராக மாற்றியது. இயேசுவை எல்லா மக்களுக்கும் அறிக்கையிட அவருக்கு துணையாக இருந்தது. இப்படி இறைவாக்கினர்களையும் முதுபெரும் தலைவர்களையும் தந்தையர்களையும் தூண்டிய அதே கடவுள் வல்லமைதாமே இன்று நம்மையும் தூண்டக்கூடியதாக இருக்கின்றது. கடவுள் பயன்படுத்துவார். கடவுளுடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. யாவை இறைவனை அறியாத ஒரு மனிதனை, யாவை இறைவனுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு மனிதனை, யாவை இறைவனுடைய மக்களை அடிமைப்படுத்திய ஒரு மனிதனை கடவுள் தூண்டி எழுப்பி பயன்படுத்துகின்றார். எப்படி? மோசேவை பயன்படுத்தியதை போல பாரசீக அரசனாக இருக்கின்ற சைரஸை பயன்படுத்துகிறார். அங்கே எரேமியா வழியாக இறைவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகின்றது. எரேமியா 25:11 படிக்கின்ற பொழுது என் மக்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக செல்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குறுதி நிறைவேறுகின்றது. 70 ஆண்டுகள் அவர்கள் பாபிலோனிலே பாரசீக அரசனுக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த அடிமைத்தன் நிறைவுறுகின்ற நாட்களில் மீண்டும் எரேமியா 29:10-11 படிப்பதை போல என் மக்களை மீண்டும் கூட்டி சேர்ப்பேன், அவர்களுக்கான வைத்திருக்க திட்டம் மேன்மையான திட்டம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரே, அந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்றார். தன்னை அறியாத தன் மக்களை அடிமைப்படுத்தி இருக்கின்ற ஒரு மனிதனை தன்னுடைய கருவியாக பயன்படுத்தி இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் இடிந்து போன ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கான ஆணையும் கொடுத்து அனுப்புகின்றார். அதற்கான பொருளாதார உதவிகள் செய்வதற்கான ஒரு கருவியாகவும் சைரஸ் அரசனை கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார். இப்படி சைரஸை இறைவன் தேர்ந்தெடுத்து தூண்டி எழுப்பிய அதே கடவுள் அந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்காக யூத பெஞ்சமின் குல தலைவர்களையும் குல முதுவலர்களையும் லேவியர்களையும் ஆண்டவர் தட்டி எழுப்பி அந்த ஆலயத்தை கட்டச் சொல்லுவதாக அமைந்திருக்கின்றது. சைரஸை தூண்டி அதே கடவுள் தன்னுடைய மக்களையும் தூண்டி எழுப்புகின்றார். அந்த ஆலயத்தை கட்டுவதற்கான பணிக்கான அற்புதமான செயலை செய்ய தூண்டுகின்றார். அன்பு சொந்தங்களே, நம்முடைய வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் இறை தூண்டல், இறை ஆவியினுடைய தூண்டல் நம்மிலே நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. சைரஸு இறை தூண்டலுக்கு செவி கொடுத்தான். அந்த செவி கொடுத்த அந்த தூண்டலை செயல்படுத்த முற்பட்டான். யூத தலைவர்களும் லேவியர்களும் எருசலேமில் இருந்தவர்களும் அதே கடவுள் தூண்டலுக்கு செயல்பட்டு புறப்பட்டு போய் ஆலயத்தை கட்டும் பணியில் ஈடுபட்டார்கள்.
இன்று நாம் எப்படி கடவுளின் தூண்டுதலை புரிந்து கொள்ளுகின்றோம்? இறை வார்த்தையின் வடிவிலே, மறையுறையின் வடிவிலே, நற்செய்தியின் வடிவிலே, நம்மோடு இருக்கிற மனிதர்களுடைய செய்திகள் வடிவிலே, நம்மை சூழ்ந்து நடக்கின்ற ஒரு சில நிகழ்வு வழியாக கடவுள் நம் உள்ளத்தை தூண்டிக்கொண்டே இருக்கின்றார். அவரை அறிய, அவரை அனுபவிக்க, அவரை புகழ்ந்து பாட, அவரிடமிருந்து வருகின்ற செய்திகளை பெற்றுக்கொள்ள, இந்த சைரஸ் அரசன் சொல்வதை போல விண்ணக கடவுள் ஆண்டவர் மண்ணுலகில் எல்லா அரசுகளையும் என்று ஒப்படைத்த அதே கடவுள் இந்த ஆலயத்தை கட்டும் பணியையும் இடம் நியமித்திருக்கின்றார் என்று சொல்லுகின்றாரே, அதை போல நாம் கடவுள் வழியாக கடவுள் நமக்கு சொல்கின்ற அந்த தூண்டுதலை நாம் உணர்ந்து கொள்கின்றோமா? உணர்ந்து கொண்ட நாம் அந்த பணியை செய்வதற்கான அடியெடுத்து வைக்கின்றோமா? அப்படி அடியெடுத்து வைக்கின்ற பொழுது கடவுள் ஆவி நம்மை வழிநடத்தும். நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். நம்மோடு இருந்து அந்த காரியங்கள் நிறைவடையும் வரை நம்மை கடவுள் தன் அற்புதமான ஆசீர்வாதம் இந்த கருவியாய் பயன்படுத்துவார். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்பதை உணர்கின்ற பொழுது கடவுள் கரங்களிலே ஒரு ஒப்பற்ற கருவியாக இருப்போம். ஆண்டவரே, உம்முடைய கரங்களிலே இருக்கின்ற கருவியாய் என்னை பயன்படுத்தும், உம்முடைய அமைதியின் தூதனாய் என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி அசீசியா ஜெபித்ததை போல நாமும் கடவுள் கரங்கள் நம்மை ஒப்படைக்கின்ற பொழுது கடவுள் நம்மை பயன்படுத்துவார், கூறிய வாளாக்குவார். இறைவனுடைய திட்டம் இவ்வுலகில் நிறைவேற, இறைவனுடைய மகத்துவமான மாட்சிமை என்றும் மகிமைப்பட கடவுள் நம்மையும் பயன்படுத்துவார். ஆகவே அன்பு சொந்தங்களே, ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாள் முழுதும் ஆண்டவனுடைய பிள்ளைகளாய், ஆண்டவருடைய கருவியாய் பயன்படுத்தி, கடவுளே இந்த நாள் முழுதும் என்னை பயன்படுத்து, உம்முடைய கரங்களில் இருக்கின்ற கருவியாய் என்னை பயன்படுத்து, அமைதி ஏற்படுத்த, மன்னிப்பை விதைத்திட, உம்முடைய ஆசிரை பகிர்ந்து கொள்ள உம்முடைய கருவியாய் என்னை பயன்படுத்து என்று சொல்லி ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய மாபெரும் செயல்களை அன்றாடும் அனுபவித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.